உங்கள் பூனை எப்போதாவது ஒரு அறையின் வெற்று மூலையை பார்த்து உறைந்து போனதுண்டா? அல்லது திடீரென கண்ணுக்குத் தெரியாத எதிரியைப் பார்த்து சீறியதுண்டா? இது உங்களுக்கு பழக்கமான காட்சிதானே. அப்படியான தருணங்களில் நம் மனதில் ஒரு கேள்வி எழும். நாம் பார்க்காத ஒன்றை அது பார்க்கிறதா? உதாரணமாக, ஒரு பேயை. இன்று நாம் பூனைகளின் மர்மமான உணர்வுலகத்திற்குள் மூழ்குவோம். நாம் கட்டுக்கதைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை நம்பப்போவதில்லை. மாறாக, நாம் அறிவியலைக் கொண்டு பூனைகளின் இந்த மர்மமான 6ஆம் அறிவுக்குப் பின்னால் உண்மையில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். நான் உறுதியளிக்கிறேன், உங்கள் செல்லப் பூனையை நீங்கள் முற்றிலும் மாறுபட்ட கண்களோடு பார்ப்பீர்கள். பூனைகளின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறன்கள் மீதான நம்பிக்கை காலம் காலமாக இருந்து வருகிறது. பண்டைய எகிப்தில் தீய சக்திகளிடமிருந்து காக்கும் புனித விலங்குகளாக அவை மதிக்கப்பட்டன. ஆனால் மத்திய கால ஐரோப்பாவில் அவை சூனியக்காரிகளின் கூட்டாளிகளாக கருதப்பட்டன. இந்த மாய ஒளி இன்றும் அவற்றைச் சூழ்ந்து பூனைகள் மறு உலகத்திற்கான நம் வழிகாட்டிகள் என்ற கதைகளை வளர்க்கிறது. ஆனால் நாட்டுப்புறக் கதைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உண்மைகளைப் பார்ப்போம். El 16 de octubre de 2025 estaremos en fase de luna menguante, con aproximadamente un 23% de iluminación. Algunos pescadores creen que la luna menguante, a medida que se acerca a la luna nueva, puede traer un pique más caprichoso, con periodos cortos de actividad intensa. Otros dicen que, con poca luz lunar, los peces cazadores diurnos están más activos. Por mi experiencia, otros factores como la presión y la temperatura suelen tener más peso, pero es bueno tenerlo en cuenta para ajustar nuestros horarios. Actividad general de la pesca. Con este panorama, mi pronóstico general para el 16 de octubre de 2025 es de un pique. Bueno a muy bueno. La subida de la temperatura del agua y el clima primaveral favorable activarán a muchas especies. Puede haber momentos de pique irregular debido a la fase lunar, pero si se buscan las zonas correctas y se utiliza la carnada o señuelo adecuado, las chances de éxito son altas. Es un día para estar en el agua. Así que ya lo saben, amigos, el 16 de octubre de 2025 es una fecha para no quedarse en casa. Ajusten sus equipos, elijan bien sus spots y salgan a disfrutar de esta hermosa pasión. Les deseo de corazón ni cola ni escamas. ¿Y ustedes, qué planes tienen para este 16 de octubre? ¿A qué especie van a buscar? ¿Tienen algún truco especial para la luna menguante? Déjenmelo saber en los comentarios, que me encanta leer sus experiencias. No olviden darle un buen like al video si les fue útil y, por supuesto, suscribirse para no perderse ningún pronóstico. சரி, அவற்றின் முதல் வல்லமை என்னவென்று பார்ப்போம். அது அவற்றின் அழகான பாதங்கள் அல்ல, மாறாக அவற்றின் அபாரமான செவித்திறன்தான். மனித காதுகள் 20,000 ஹெர்ட்ஸ் வரையிலான அதிர்வெண் கொண்ட ஒலிகளை மட்டுமே கேட்கும். அதுதான் நம் எல்லை. ஆனால் பூனைகளுக்கு இது ஆரம்பம் மட்டுமே. அவற்றின் செவிப்புலன் அதிர்வலைகள் அல்ட்ராசவுண்ட் 65,000 ஹெர்ட்ஸ் வரை, சில சமயம் அதையும் தாண்டிச் செல்லும். நாம் கற்பனை கூட செய்ய முடியாத ஒலிகளின் உலகத்தில் அவை வாழ்கின்றன. ஆகவே உங்கள் செல்லப் பூனை வெறுமையான ஒரு சுவரை உற்று நோக்கும்போது அங்கு ஒரு பேயை பார்த்திருக்க வாய்ப்பில்லை. அது கேட்டுக்கொண்டிருக்கிறது. சுவரின் விளிம்பில் ஒரு எலி சுரண்டுவதையோ அல்லது வென்டிலேஷனில் ஒரு சின்னஞ்சிறு சிலந்தி ஊர்ந்து செல்வதையோ அது கேட்டுக்கொண்டிருக்கிறது. நமக்கோ அமைதி. ஆனால் அதற்கோ ஒரு திகில் ஆக்ஷன் படம் போல. இன்னொரு உதாரணத்தையும் பார்ப்போம். நம்முடைய வீட்டு உபயோகப் பொருட்கள், தொலைபேசி சார்ஜர்கள், ரவுட்டர்கள், உறங்கும் நிலையில் உள்ள தொலைக்காட்சி பெட்டிகள். நமக்கு அவை சத்தம் போடாதவை. ஆனால் பூனைகளுக்கு அவற்றில் பலவும் ஒரு நிரந்தரமான மெல்லிய அதிர்வெண் கொண்ட இரைச்சலை ஏற்படுத்துகின்றன. ஆகவே திடீரென்று ஒரு மின்சார இணைப்பை பார்ப்பது மாயாஜாலம் இல்லை, மாறாக ஒரு உண்மையான ஒலிக்கு அது கொடுக்கும் எதிர்வினை. மேலும் பூனைகளின் காதுகள் உண்மையான ஒரு லொக்கேட்டர்கள். 30க்கும் மேற்பட்ட தசைகள் அவற்றின் காது மடல்களை 180 டிகிரி கோணத்தில் சுழற்ற அனுமதிக்கின்றன. அவை தங்கள் தலையை திருப்பாமலேயே நம்ப முடியாத துல்லியத்துடன் ஒலியின் மூலத்தை கண்டறிய முடியும். ஒரு பூனை ஒரே புள்ளியை உற்று நோக்கி அசைவில்லாமல் நிற்பதற்கு இதுதான் காரணம். அது வெறுமனே ஒலியை வைத்து சுற்றுப்புறத்தை ஸ்கேன் செய்கிறது. சரி, காது கேட்பது பற்றி பேசினோம்.
அப்படியானால் கண் பார்வை பற்றி என்ன? நம் கண்களுக்கு தெரியாத விஷயங்களை அவை உண்மையிலேயே பார்க்கின்றனவா? ஆம், இல்லை. முதலாவதாக, பூனையின் கண் பார்வை நம்முடையதை விடச் சிறந்தது என்று சொல்ல முடியாது. அது முற்றிலும் வேறுபட்டது. இருளில் வேட்டையாடும் திறனுக்காகவே அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இரவில் பூனைகளின் கண்கள் எப்படி ஒளிர்கின்றன என்பதை நீங்கள் நிச்சயம் கவனித்திருப்பீர்கள். இது ஏதோ மாயாஜாலம் அல்ல, விழித்திரையின் பின்னால் இருக்கும் ஒரு சிறப்பு பிரதிபலிப்பு படலம். இது ஒரு கண்ணாடி போலச் செயல்பட்டு மிகவும் மங்கலான ஒளியையும் பல மடங்கு அதிகரிக்கிறது. இதன் காரணமாக அரை இருட்டில் பூனையால் மனிதர்களை விட 6 முதல் 8 மடங்கு சிறப்பாக பார்க்க முடியும். ஆகவே கடந்து செல்லும் காரின் ஹெட்லைட்களால் ஏற்படும் லேசான நிழலாட்டமோ அல்லது சுவரில் விழும் தொலைபேசி திரையின் பிரதிபலிப்போ வெறும் ஒளிக்கரை மட்டுமல்ல, பூனைக்கு அது பிரகாசமான, தெளிவான, நகரும் ஏதோ ஒன்று. நாம் ஓரக்கண்ணால் லேசாக கவனிக்கும் ஒன்று. அவற்றுக்கு ஒரு நிழல் நாடகத்தின் முழுமையான காட்சியாகும். இரண்டாவதாக, அவற்றின் கண்கள் அசைவுகளுக்கு நம்ப முடியாத அளவுக்கு உணர்திறன் கொண்டவை. அறையில் காற்றில் மிதக்கும் ஒரு தூசுத் துளியோ அல்லது உச்சவரம்பில் உள்ள ஒரு சிறிய சிலந்தியையோ பூனையின் பார்வை ஒரு புறக்கணிக்க முடியாத நிகழ்வாக கருதுகிறது. அதன் மூளை உடனடியாக ஒரு சிக்னலை கொடுக்கிறது. கவனம் ஏதோ நகர்கிறது, ஆனால் நாம் அதே இடத்தை பார்த்து ஒன்றுமில்லை என்று உணர்கிறோம். இதற்கும் மேலாக, சில ஆய்வுகள் பூனைகள் புற ஊதா கதிர்களை பார்க்க முடியும் என்பதை காட்டுகின்றன. அதாவது, நமக்கு முற்றிலும் கண்ணுக்குத் தெரியாத வடிவங்களையும் தடயங்களையும் அவை பார்க்கின்றன. அவற்றுக்கு உலகம் முற்றிலும் வேறுபட்ட, நமக்கு கிடைக்காத வண்ணங்களில் வரையப்பட்டுள்ளது. எனவே நாம் காணாததை அவை உண்மையில் பார்க்கின்றன. ஆனால் அது பேய்கள் அல்ல, வெறும் அறிவியல். ஆனால் அவற்றின் சிறப்புகள் கண்களோடும் காதுகளோடும் முடிந்து விடுவதில்லை. அவற்றின் நம்ப முடியாத மோப்ப சக்தியை பற்றி பேசுவோம். இதை அவற்றின் 6ஆம் அறிவு என்றே சொல்லலாம். இதன் பிரம்மாண்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள, ஒரு சராசரி மனிதனின் மூக்கில் சுமார் 50 லட்சம் 5 மில்லியன் மோப்ப உணர்விகள் இருக்கின்றன. இதுவே ஆச்சரியமாகத் தோன்றலாம், ஆனால் ஒரு பூனைக்கு இவை 20 கோடி 200 மில்லியன் வரை இருக்கலாம். இது வெறும் எண்ணிக்கை வித்தியாசம் மட்டுமல்ல, இது ஒரு மிகப்பெரிய இடைவெளி, ஒரு பெரும் படுகுழி. நாம் நமது சாதாரண மூக்கால் கற்பனை செய்யக்கூட முடியாத ஒரு வாசனை உலகத்தில் அவை வாழ்கின்றன. சரி, நடைமுறையில் இதன் அர்த்தம் என்ன? உங்கள் பூனை 1 மணி நேரத்திற்கு முன்பு உங்கள் ஜன்னலுக்கு அடியில் கடந்து சென்ற வேறு ஒரு பூனையின் வாசனையை மிகத் துல்லியமாக பிடிக்க முடியும். நேற்று இரவு அறையில் ஓடிய ஒரு எலியின் வாசனையையும் அது உணரும். அதற்கு இந்த வாசனைகள் வெறும் மங்கலான நினைவுகள் அல்ல, யார் அங்கே இருந்தார்கள், என்ன செய்தார்கள் என்பது பற்றிய மிகத் தெளிவான, நேரடி தகவல்கள். ஆகவே உங்கள் செல்லப் பூனை திடீரென்று ஒரு காலியான சோபாவை பார்த்து சீறினால், ஒருவேளை அது நேற்று அந்த சோபாவில் அமர்ந்திருந்த உங்கள் நண்பரின் நாயின் வாசனையை உணர்ந்திருக்கலாம். உங்களுக்கு அந்த சோஃபா சுத்தமாக வாசனையற்று தோன்றலாம், ஆனால் பூனைக்கோ அதில் ஒரு மிகப்பெரிய வாசனையான, கண்ணுக்குத் தெரியாத ஒரு அறிவிப்பு பலகை தொங்குகிறது. இங்கு நாய் இருந்தது. அது வெறும் காலியான இடத்தை பார்த்து எதிர்வினையாற்றவில்லை, மாறாக காற்றில் மற்றும் துணியில் படிந்திருக்கும் அந்த வாசனை தடயங்களுக்குத்தான் எதிர்வினையாற்றுகிறது. சரி, பூனைகளின் கேட்கும் திறன், பார்க்கும் திறன் மற்றும் மோப்பம் பிடிக்கும் திறனை பற்றி பேசினோம். ஆனால் நாம் அடிக்கடி மறந்துவிடும் ஒரு ரகசிய ஆயுதம் பூனைகளிடம் உண்டு. அவைதான் அவற்றின் மீசைகள். இல்லை, இவை வெறும் அழகுக்காக இருப்பவை அல்ல. அறிவியல் ரீதியாக விப்ரிஸ்சே என்று அழைக்கப்படும் இந்த உணர்திறன் மிக்க முடிகள், சுற்றுப்புறத்தில் ஏற்படும் மிகச் சிறிய மாற்றங்களையும் கண்டறியும் தொடு உணர்வு அலைவாங்கிகள், காற்றின் ஓட்டத்தையும் உணரும் அளவிற்கு அவை உணர்திறன் கொண்டவை. யோசித்துப் பாருங்கள், திறந்த ஜன்னலில் இருந்து வரும் மெல்லிய காற்று உங்களுக்கு தெரியாமலேயே கடந்து போகும். ஆனால் பூனைக்கு அது நன்கு உணரக்கூடிய ஒரு காற்றோட்டம். யாராவது அறைக்குள் சத்தமில்லாமல் நுழைந்தாலும் காற்று அழுத்தம் மாறுவதை பூனை உணரும். முழு இருட்டில் ஒரு தடையைத் தொடாமல் அதிலிருந்து பிரதிபலிக்கும் காற்று ஓட்டங்களை வைத்தே அதன் இருப்பிடத்தை பூனையால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதன் சிறப்பு இத்துடன் முடிந்துவிடவில்லை. இந்த மீசைகள் அதிர்வுகளையும் உணரும் திறன் கொண்டவை. காற்றின் வழியாக மட்டுமல்லாமல் தரை வழியாகவும். மேல் மாடியில் வசிப்பவரின் காலடி ஓசை, குளிர்சாதனப் பெட்டியின் சத்தம் அல்லது அடித்தளத்தில் இயங்கும் சலவை இயந்திரத்தின் இரைச்சல், இவை நமக்கு சாதாரண பின்னணி சத்தங்கள். ஆனால்
பூனைக்கோ அது கூர்மையான தெளிவான தொடு உணர்வு சமிக்கை. இது அதை உடனடியாக எச்சரிக்கையாக இருக்கச் செய்கிறது. அப்படித்தான் சத்தமில்லாமல் தாழ்வாரத்தில் கடந்து போன ஒரு பேயை பூனை உணர்கிறது. உண்மையில் அது ஒரு சாதாரண காற்று வீச்சாகவோ அல்லது தெருவில் சென்ற ஒரு லாரியின் அதிர்வாகவோ இருக்கலாம். இப்போ இன்னும் சற்று ஆழமாக பார்ப்போம். பூனைகளின் உலகத்தை புரிந்து கொள்ள நமக்கு உதவும் உண்மையிலேயே தனித்துவமான ஓர் உறுப்பை பற்றி பேசலாம். இது பூனைகளின் புலன் உணர்வுகளை முற்றிலும் அதிசயிக்கத்தக்கதாக மாற்றுகிறது. அது யாக்கோப்சன் உறுப்பு, ஜேக்கப்சன்ஸ் ஆர்கன், அல்லது வோமெரோநாசல் உறுப்பு, வோமெரோநாசல் ஆர்கன் என்று அழைக்கப்படும் ஒரு பாகம். இது பூனைகளின் மேல்வாய் பகுதியில் முன் பற்களுக்கு பின்னால் அமைந்துள்ளது. இது வெறும் இரண்டாவது வாசனை உணர்வு மட்டுமல்ல, உண்மையில் இது பூனைகள் காற்றை சுவைக்க உதவும் ஒரு சிறப்பு அமைப்பு. மற்ற விலங்குகள் விட்டுச் செல்லும் ரசாயன சிக்னல்கள், குறிப்பாக ஃபெரோமோன்களை இதன் மூலம் பூனைகள் பகுப்பாய்வு செய்கின்றன. இது காற்றில் விடப்பட்ட கண்ணுக்குத் தெரியாத செய்திகளை படிப்பது போன்றது. சில சமயங்களில் ஒரு பூனை திடீரென அசையாமல் நின்று வாயைத் திறந்து ஏதோ பிடிக்காதது போல ஒரு வித்தியாசமான முகபாவனையுடன் இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். இதற்கு ஃப்ளெமென் எதிர்வினை, ஃப்ளேமன் ரெஸ்பான்ஸ் என்று பெயர். அப்பொழுது அது பேயை பார்த்து பயப்படவில்லை அல்லது அருவருப்பினால் முகம் சுருக்கவில்லை. அது யாக்கோப்சன் உறுப்புக்குள் காற்றை நேரடியாகச் செலுத்தி விரிவாக பகுப்பாய்வு செய்வதற்காக தீவிரமாக உள்ளிழுக்கிறது. இதன் மூலம் இங்கே வேறு ஒரு பூனை வந்து போயிருக்கிறது. அது அமைதியாக இருந்ததா அல்லது பயந்திருந்ததா, அது ஆணா பெண்ணா, இனப்பெருக்கத்திற்கு தயாராக இருக்கிறதா போன்ற பல தகவல்களை படிக்க முடியும். அதற்கு இது ஒரு முழுமையான தகவல் களஞ்சியம். ஆனால் நமக்கு வெறும் அறையில் ஒரு விசித்திரமான செயல் போலத் தோன்றும். அதனால் அடுத்த முறை இதுபோன்ற முகபாவனையைக் கண்டால் உங்கள் பூனைக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது கண்ணுக்குத் தெரியாத வாசனைகளின் சமூக வலைப்பின்னலை படித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் மறந்துவிடக்கூடாது. பூனைகள் தங்கள் பழக்க வழக்கங்களுக்கு உண்மையான அடிமைகள். அவை முழுமையான பழமைவாதிகள், மேலும் அவற்றின் உலகம் முழுவதும் கராரான கணிக்கக்கூடிய ஒழுங்கின் அடிப்படையிலேயே இயங்குகிறது. வழக்கமான சூழலில் ஏற்படும் எந்த ஒரு மிகச்சிறிய மாற்றம் கூட அவற்றுக்கு மன அழுத்தத்தை அல்லது குறைந்தபட்சம் அதிக கவனத்தையும் ஏற்படுத்தும். நீங்கள் நாற்காலியை 10 சென்டிமீட்டர் நகர்த்தினீர்கள். உங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் ஒரு பூனைக்கு இது அதன் மன வரைபடத்தில் ஒரு பெரிய குழப்பம். அதன் உலகில் ஒரு கோளாறு ஏற்பட்டதால் அது அந்த புதிய இடத்தை கூர்ந்து கவனிக்கும், மோப்பம் பிடிக்கும், நீண்ட நேரம் ஆராயும். ஆகவே ஒரு புதிய தொட்டிச் செடியை அது உற்று பார்க்கும்போது அது செடி ஆவிகளுடன் பேசுவதாக அர்த்தமில்லை. அது அந்த பொருள் என்னவென்றும் அது ஏதேனும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துமா என்றும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது. அவ்வளவுதான். அவர்களுக்கு நேரத்தை பற்றிய அற்புதமான உணர்வும் உண்டு. நீங்கள் வேலையிலிருந்து எத்தனை மணிக்கு வருவீர்கள் அல்லது இரவு உணவின் நேரம் எப்போது என்பதையெல்லாம் அவர்கள் துல்லியமாக அறிவார்கள். அதற்காக முன்கூட்டியே காத்திருக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே நீங்கள் வருவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பே உங்கள் செல்லப்பிராணி அசைவின்றி நின்று நுழைவாயில் கதவை பார்த்தால் அது மனோதத்துவ சக்தி அல்ல. உங்களது காதுகள் இன்னும் உணரவில்லை என்றாலும் அது லிஃப்டின் லேசான சத்தத்தையோ அல்லது வாகன நிறுத்தத்தில் உங்கள் காரின் இரைச்சலையோ பிடித்திருக்கலாம். வெளியிலிருந்து பார்க்கும்போது அது ஏதோ ஒரு மாயமான முறையில் உங்கள் வருகையை முன்கூட்டியே உணர்வது போல் தோன்றும். இறுதியாக மிக முக்கியமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரணியை பற்றி பேசுவோம். அது நாம் இன்னும் துல்லியமாகச் சொல்லப்போனால் அதிசயம் மீது நம்பிக்கை கொள்ளும் நம் ஆசையை பற்றி. உளவியலில் மானுட உருவகம் என்ற ஒரு கலைச்சொல் உண்டு. இது விலங்குகளுக்கும் ஏன் உயிரற்ற பொருட்களுக்கும் கூட மனித உணர்வுகளையும் எண்ணங்களையும் நோக்கங்களையும் ஏற்றிச் சொல்லும் நம் இயல்பான நாட்டம். நாம் ஒரு பூனையைப் பார்த்து அது சோகமாக இருக்கிறது அல்லது அது கோபித்துக் கொண்டது என்று நினைப்போம். ஆனால் உண்மையில் அதன் செயல் முற்றிலும் வேறுபட்ட உயிரியல் காரணங்களால் தூண்டப்பட்டிருக்கலாம். இதே நிலை 6ஆம் அறிவு விஷயத்திலும் நடக்கிறது. ஒரு பூனை வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை நாம் காணும்போது திகில் படங்களாலும் மர்மக் கதைகளாலும் வளர்க்கப்பட்ட நம் மூளை தானாகவே நமக்கு மிகவும் சுவாரஸ்யமான விளக்கத்தை கொடுக்கிறது. அது ஒரு பேயை பார்க்கிறது, அது சுவரின் பின்னால் இருக்கும் எலியை கேட்கிறது அல்லது காற்று அசைவை உணர்ந்தது என்பதை விட
இந்த கருத்து மிகவும் சுவாரஸ்யமாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் இருக்கிறது. அவற்றின் முற்றிலும் இயற்கையான வேட்டையாடும் நடத்தையை ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயமாக நாம் தான் விளக்குகிறோம். இந்த மர்மத்தை உருவாக்குபவர்களில் நாமும் ஒருவராகிறோம். ஏனென்றால் உன்னருகில் ஒரு சிறிய மென்மையான ரோமங்களையுடைய மறை உலகிற்கான வழிகாட்டி வாழ்கிறது என்று நம்புவது சாதாரணமாகவே சுவாரஸ்யமானது. இந்த மர்மத்தை நாமே உருவாக்குகிறோம். பூனைகளோ இதற்கு அறியாமலேயே நமக்கு உதவுகின்றன. அப்படியானால் மந்திரம் ஏதும் இல்லையா? அவசரப்பட்டு ஏமாற்றமடையாதீர்கள். ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் இருக்கிறது. பூனைகள் உண்மையில் நமக்கு புலப்படாத ஒரு உலகத்தை பார்க்கின்றன. ஆனால் இது ஆவிகள் மற்றும் பேய்களின் உலகம் அல்ல. இது மனிதர்களின் புலன்களுக்கு எட்டாத ஒலிகள், வாசனைகள் மற்றும் காட்சிகள் நிறைந்த ஒரு உண்மையான இயற்பியல் உலகம். உங்கள் பூனை ஒரு ஆன்மீகத் தொடர்பாளர் அல்ல. அது நம்ப முடியாத அளவுக்கு சிக்கலான மற்றும் உணர்திறன் கொண்ட ஒரு உயிரியல் உணர்கருவி. அது மின்னணு சாதனங்களின் சத்தத்தை கேட்கிறது, மிகச்சிறிய காற்றோட்டத்தையும் உணர்கிறது, மங்கலான ஒளியில் ஒரு தூசின் அசைவையும் பார்க்கிறது, மேலும் 1 மணி நேரத்திற்கு முன்பு சன்னலுக்கு கீழ் ஓடிய அண்டை வீட்டு நாயின் வாசனையை கூட உணர்கிறது. அதைப் பொறுத்தவரை இவை அனைத்தும் முற்றிலும் நிஜமான நிகழ்வுகள். ஆனால் நமது வரையறுக்கப்பட்ட புலன்களுடன் இந்த புலப்படாத உலகத்திற்கான அதன் எதிர்வினைகள் நமக்கு மாயமாகத் தோன்றுகின்றன. அப்படியானால் பூனைகள் ஆவிகளை பார்க்கின்றனவா? அறிவியல் ரீதியாக பார்த்தால் பதில் இல்லை. ஆனால் அவை நமக்கு மாயமாகத் தோன்றும் ஒரு உலகத்தை பார்க்கின்றன. நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். இது அவற்றை இன்னும் அற்புதமான உயிரினங்களாக மாற்றுகிறது. இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி. ஒரு பூனையின் கண்களின் வழியாக உலகை பார்ப்பது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருந்தால், புதிய அறிவியல் ஆய்வுகளை தவறவிடாமல் இருக்க லைக் செய்துவிட்டு சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி. உங்கள் பூனை எப்போதாவது விசித்திரமாக நடந்து கொண்டு அமானுஷ்யம் இருப்பதாக உங்களை நம்ப வைத்திருக்கிறதா? உங்கள் கதையை கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள். படிக்க மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். சம்பு.